ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10th ஜூலை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இன்றைக்கி ரொம்ப போரிங் மார்க்கெட் தான். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கல. இன்றைக்கி அப்படியே சைட்வேஸில் அதுவும் கொஞ்சம் வேகாக போயிட்டுருந்துச்சு. 24,150 கால் அதில் வந்துட்டு ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே 144 to 154 அழகாக அடிச்சிடுச்சு. மார்னிங் ஸ்டார்டிங் நல்லா தான் போச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப 144 வாங்கினா 134 போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ வந்தது போச்சு. ஸோ இதில் இந்த பையபோல் நோ ப்ராஃபிட் வந்துச்சு, திரும்ப போயிடுச்சு. இது விக்கு மட்டும்தான் வச்சுச்சு. நமக்கு க்ளோஸ் கொடுக்கல. விக்கு சும்மா அந்த கரெக்டாக நம்மளோட செகண்ட் எக்ஸிட் கிட்ட கரெக்டாக விக்கு வச்சிடுச்சு. இன்றைக்கி என்ட்ரிக்கும் போகலாம். இங்கே சேஃப் என்ட்ரியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேஃப் என்ட்ரி 3 டைம்ஸ் கிடச்சிது. 126 to 136 ஐ திங்க் 10 பாயிண்ட்ஸ். இங்கே 10 பாயிண்ட்ஸு 3 டைம்ஸ் கிடச்சிது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக நம்ம லைன் டச் ஆகிருக்கு. இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸு கிடச்சிது. 3 டைம்ஸு 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி இந்த சைடு 30 பாயிண்ட்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் டென்ஷன் பண்ணி ஈவினிங் வரைக்கும் ரொம்ப இழுத்துகிட்டே தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்ல மூமெண்ட்லாம் இன்றைக்கி இல்லை. சூப்பர் மூமெண்ட்லாம் 2-3 நாளாக சூப்பராக போச்சு. அந்த மாதிரி இல்லை இன்றைக்கி. அப்புறம் நெக்ஸ்ட்டு கால் சைடு முடிச்சுட்டு புட் சைடு சைட் பை சைடு பண்ணும்போது நமக்கு 24,200 இன்றைக்கி பண்ணுது. ஸோ end of the day it was 88. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மேலெல்லாம் போவே இல்லை இன்றைக்கி. இங்கே ஒன்று என்ட்ரி கொடுத்துச்சு, இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு. இன்றைக்கி அதான் இன்றைக்கி மோசமான மொக்க மார்க்கெட்டுன்னு சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. 2 டைம்ஸ் என்ட்ரி கொடுத்து கரெக்டாக பர்பிள் லைனில் போய் டச் ஆகி உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே 2 டைம்ஸ் நமக்கு கிடச்சிது. 10 பாயிண்ட்ஸு. இது ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். மேலே என்ட்ரி வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வேறு எதுவும் மூமெண்ட் இல்லைங்கிறதுனால நம்ம ஸ்டாக் ஒன்று பண்ணோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வேறு எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கல. ஸோ ஸ்டாக்கில் பண்ணோம். அது எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ட்ரெண்ட் 2900 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ட்டு பாருங்கள். 3 டைம்ஸ் மேலே போக்கானோம் செகண்ட் என்ட்ரியெல்லாம். ஆனால் 3 டைம்ஸ் சேஃப் என்ட்ரி சேஃப் எக்ஸிட். எவ்வளோ அழகாக லைன் போயிருக்கு நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். சூப்பராக நம்ம லைன் டச் ஆகிருக்கு. ஸோ 3 டைம்ஸ் நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணோம். இங்கே பாருங்கள், பிளாக் லைனில் டச் ஆகி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனது எவ்வளோ அழகாக போய் பர்பிள் டச் ஆகிருக்குன்னு 3 டைம்ஸுமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல் என்ட்ரிஸ். ஸோ அன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி இருந்தாலுமே நம்மளால் சைட் பை சைடு earn பண்ண முடியும். அதுதான் நம்மளோட இண்டிகேட்டரோட பவர். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ எக்ஸாக்டாக நம்ம லைனில் போய் நம்ம கோடு டச் ஆகிட்டு வருதுன்னு. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட ஈஸியாக வீட்டிலேருந்து earn பண்ணலாம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட். தேங்க்யூ.